ஹலோ ட்ராவலர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆடிவெள்ளிக்கு வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பறையாமருதபட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே எல்லாருமே வந்துட்டு அம்மன் கோயிலுக்கு தான் போவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் வருஷம் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வருஷம் ஆடிவெள்ளிக்கு அந்த கோயிலுக்கு போவோம். ஸ்கூலில் நான் படிக்கிறப்பெல்லாம் நிறையா அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் இந்த விளாகில் சொல்கிறோம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஸோ இந்த விளாக் வந்து நிறையா ஃபன்னாகவும் கொஞ்சமாக இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். சிவனை பற்றி நிறையா நீங்கள் இந்த விளாகில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போகிறேன். இப்போ இருக்க சயின்ஸுக்கும் அந்த சிவனோட சிவன்லேருந்து எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா உண்மையிலே இந்த முருகனுக்கு வந்து ஆறுதல் இருந்தது, அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வரிசையாக சொல்ல போகிறோம். ஸோ நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது. இதெல்லாம் கீர்த்தி கூட இன்னும் தெரியாது, நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கது. ஸோ ரொம்ப நல்லா இருக்க போது விளாக். அதுவே ஆச்சரியமாக ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க போது உங்களுக்கும் இருக்கும். ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரியே சொல்லிடுறேன், இதெல்லாம் வந்துட்டு இப்படியும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட யூகம் தான். ஓகேங்களா? கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விளாகை ஃபுல்லாக பாருங்கள், செம்ம ஃபன்னாகவும் நிறைய இன்ஃபர்மேட்டிவும் இருக்க போது. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து எதுக்காக போகிறாங்க அப்படின்ற மாதிரியும், அந்த முன்னாடி இருக்க நந்தியை பற்றியெல்லாம் ஒரு கதை இருக்குது, அதை பற்றி நிறையா சொல்ல போகிறோம். சூப்பராக இந்த விளாக் இருக்க போது வாங்க போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? அதாவது கீர்த்திகிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா வந்து அதிகமாக ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது, அதிகமான ஆர்வ கோளாறு. சரவணா ஸ்டோர் கூட நம்ம போயிருந்தப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பாதி தான் எடுத்துருப்போம். அதை வந்து இப்போ சரவணா ஸ்டோர் போகிறோம், கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரவணா ஸ்டோர் போகிறோம் அப்படின்னா இப்போ அவங்க வந்து பர்மிஷன்லாம் வாங்கலை, நான் வாங்காமல் நம்ம எடுக்கிறோம். அந்த வீடியோ என்ன வெளியவே வரல. குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. சரி, நம்ம பொருள் வாங்க போகிறோம். சரி, அப்படி லைட்டாக சும்மா விளாக் எடுத்துகிட்டு வருவோம்னா ஒன்றொன்னே என்னமோ இதில் இன்டீரியர் நல்லா இருக்குது, இதில் சேலை நல்லா இருக்குது, இதில் இந்த மரம் நல்லா இருக்குது, எல்லாத்தையும் விளாக் பண்ணி அவங்க 2 பாடி கூட தாண்டலை. பர்மிஷன் வாங்கினீங்களான்னு கேட்டு வேணாம் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டானுங்க. ஒரு அசிங்கமாகி போச்சு குமார். அதாவது இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே நம்ம ரோட்டில் நடக்கலாம் அந்த சைடு தான் நடப்போம். இப்போ இங்கிட்டு நடக்கிறது தான் கொஞ்சம் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கிட்டு நடந்தோம்னா ஓரமாக வரேன்ட்டு தட்டிட்டு போயிடுறாங்க. எதிர்த்தாப்புல நடந்தால் நம்ம ஒதுங்கிக்கலாம். நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்கள் காண்டானீங்களா, அது போதும். அதாவது நம்ம எடுக்கிற டேட்டை சொல்லிடுறேன். இன்னைக்கு டேட் எத்தனை? 26/7 ஓகேங்களா? ஆடி மாதம் 2024 வருஷம். ரொம்ப முக்கியமாக சொல்லணும், ஏன்னா இது எந்த வருஷம் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்னு தெரியலை. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கேட்டான். Few hours later. ஓகே, இப்போ வந்து என்னன்னா கிக்கி, இப்போ உனக்கு சிவனை பற்றி என்ன தெரியும்? எனக்கு சிவனை பற்றி என்ன தெரியும்? சிவன் ஒரு கடவுள். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி, ஓகே. சிவனோட அம்மா அப்பா யாரு? சிவனோட அம்மா அப்பாவா? வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கலாம். எனக்கு அப்படி தெரியாது. சிவனுக்கு வந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது எப்படி ஒரு ஒரு கடவுளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இப்போ பிறப்புன்னு ஒன்று இருக்கும்ல, பிறப்புன்னு ஒன்று இருக்கணும், அப்பா அம்மானு ஒன்று இருக்கணும், இல்லை எப்படி தோணினாருனாலும் தெரியணும். ஆனால் சிவனோட இது வந்துட்டு எப்படி தோணினாரு அப்படின்னே தெரியாது. இஃப் ஐ எம் நாட் ராங், சிவபுராணத்தில் வந்துட்டு அவருக்கு கல்யாணம் பண்ண போகையில் அவங்க அப்பா அம்மா யாருன்னு, அதாவது இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னாரோட மகனுக்கு இன்னாரோட மகளுக்கு கல்யாணம்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ வந்து சிவபெருமான் வந்துட்டு இவரோட அம்மா அப்பா யார் அப்படின்னு கேட்கல, நாரத முனிவர் இருப்பார்ல, அவர் அந்த இது வாசிக்கிறதுக்காக ஒன்று வச்சுருப்பார்ல, அதில் வந்து டொயிங்னு 2 சவுண்டு மட்டும்தான் கொடுப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவபெருமானுக்கு வந்துட்டு அப்பா அம்மா கிடையாது. இதை வந்துட்டு நம்ம என்ன டீப்பாக திங்க் பண்ணணும் அப்படின்னம்னா, முனிவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ முனிவர்களுக்கெல்லாம் வானசாஸ்திரமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், சித்தர்கள் இருக்காங்கல்ல, சித்தர்கள் எல்லாத்துக்கும் எப்படி தெரிஞ்சிச்சு? அதை பற்றி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ இந்த யோசிச்சிருக்கேன், அதாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அவங்களுக்கு. Few hours later. என்ன படிச்சிருக்க? HR தானே படிச்சிருக்க. என்ன படிச்சிருக்க அது சொல்லு. இல்லை, இது என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, MBA பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனா இல்லை HR. அதில் இன்னொன்று ஒரு அண்டர்லைன் பண்ணி அடிக்கடி சொல்லுவியா, அது பேர் என்ன? ஃபஸ்ட் கிளாஸா?
எம்பிஏ வச்சாரு, ஃபஸ்ட் கிளாஸு, கோல்டு மெடலிஸ்ட். எஸ். கோல்டு மெடலிஸ்ட்டுங்க. என் பக்கத்தில் வர்றாரு, சாதாரண ஆள் கிடையாது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எம்பிஏ வச்சாரு, ஃபஸ்ட் கிளாஸு, கோல்டு மெடலிஸ்ட். அப்புறம் எதுக்குடா இவனோட வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன்னு தானே அவங்க எல்லாம் கேட்குறீங்க. பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். பதில் சொல்லு, பதில் சொல்லு. கரகோக்கியாவது மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற. இப்போ நம்ம போயிட்டு இருக்க பறையாமரதப்பட்டி இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு இது எதுக்காக நடக்கிறாங்கன்றதை நம்ம அங்கே போய் யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நாங்கள் நடந்து போகிறோம், யாரையுமே பார்க்கல. தெரியாம தான் நடந்தே போயிருக்கீங்க. கலாய்ச்சிட்டாராமா. ஆமாம், அதுதான் மேட்ரு. இது தெரியவே தெரியாது இது வரைக்குமே, எதுக்காக நடக்கிறோன்றது தெரியாது. ஸ்கூல் லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு டைமில் டக்குன்னு அந்த சாப்பாடு பெல் அடித்தோன்னா கிளம்பி ஓடியாந்துருவோம். சைக்கிளில் வரும். அப்போல்லாம் சாப்பாடு டைம் முடியறதுக்குள்ளார சாமி கும்பிட்டுட்டு ஓடிடுவோம். இந்த வெளியில் அந்த கலர் மிட்டாய் விற்கும் பார்த்தீங்களா, சிகப்பு கலர், அந்த மிட்டாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மிட்டாய் வாங்கிறதுக்காகவே வரும். அப்போல்லாம் எதுக்கு வர்றோம்னே தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சு வர்றோம். இன்னொரு இது வந்துட்டு ரம்யா என்கிட்ட சொன்னிச்சு, இந்த கோயிலில் இருக்க முன்னாடி இருக்க லிங்கம் இது நந்தி இருக்குது பார்த்தியா, அந்த நந்தி பார்த்தீங்கன்னா மனுஷனா. ஆமா, கதை உங்களுக்கு தெரியுமா? சொல்லு. அது என்னன்னா, அப்போ அந்த காலத்துல கோவில்லாம் இல்லை, அந்த லிங்கம் தான் இருந்திருக்கு. அந்த சிவன் மேல ரொம்ப பக்தி கொண்ட ஒரு பையன் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தானா. அவனுக்கு வந்து சிவனுக்கு வந்து அவன் கொண்டுட்டு போற தண்ணியில தான் அபிஷேகம் நடக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாம். அதே மாதிரி அங்க ஒரு தொட்டி இருக்குமோ, அந்த தொட்டியில கொண்டாந்து ஃபுல்லா தண்ணி ரப்பிட்டே இருப்பானா. அதுலதான் அபிஷேகமும் நடந்துட்டு இருந்துதான். அந்த அந்த அபிஷேகம் பண்ண நீரை வந்து மாடுகளும் வந்து குடிக்குமா. அது வந்து யாருமே எதுவும் தடுக்க மாட்டாங்களாம். ஏன்னா வந்து சாமிக்கு படைக்கிறது, பசு குடிக்கிறது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களாம். இதே மாதிரி அவன் தண்ணி கொண்டாந்து ஊற்று அபிஷேகமா நடந்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த கோயில் பூசாரி என்ன பண்ணிட்டாரு, இவன் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன், இவன் கொண்டு வர தண்ணியில இனிமே நம்ம வந்து அபிஷேகம் பண்ணக்கூடாது சிவனுக்கு அப்படின்னு சொல்லி அவனை தடுத்துருவாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும், அவனை ஊற்றவே விட மாட்டாங்க. அப்போ அவன் யோசிப்பான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு. அந்த மாடு போய் தண்ணி குடிக்க போகுது பார்த்தீங்களா, அப்போ வந்து மாடோட மாடா போய் நம்ம அந்த தண்ணியை ஊற்றி ரப்பிட்டு வந்துடலாம் அந்த தொட்டியில அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே பண்ணிட்டு வந்திருக்கான் ரொம்ப நாளா. அது யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த தொட்டியில தண்ணி எப்படி ரொம்புதுன்னு பார்க்கும்போது சரி சிவனோட அருளா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டாங்க. ஒரு சமயம் அவன் தண்ணி ஊத்திட்டு திருப்பி மாடோட மாடா போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பூசாரி பாத்துடுறாரு, தூரமா நின்று பாக்குறாரு, யாரா அது அப்படின்னு சொல்லி சத்தமா கேக்குறாரு, மாடோட போறது அப்படின்னு சொல்லி சத்தமா கேட்டோன்னா அவன் என்ன பண்றான், சிவபெருமானே இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், இப்போ வந்து பார்த்தாருன்னா எனக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துருவாரு, அதனால வந்து நீங்க மாடோட மாடா ஆக்கிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு சிவபெருமான் தான் கேட்டதை உடனே கொடுக்கும் சிவபெருமான் ஆச்சு டக்குன்னு வந்து மாடாக்கிடுவாரு. அந்த மாடு அந்த கோயில வந்து முன்னாடி வந்து நந்தியா இருக்கு. அதுக்கு வந்து பெயரும் சொல்லுவாரு, நவநீதனன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் வந்து அவர் சொல்லுவாரு. இப்ப அந்த நந்திக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, வேலை இல்லாம இருக்காங்கல்ல அவங்க, அதே மாதிரி அந்த ஊனமா குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தைகளை கூட்டிட்டு அவங்களோட பெற்றோர்கள்லாம் வந்து அந்த கோயில்ல வந்து அந்த நந்திக்கு வந்து நெய் அபிஷேகம் பண்ணி நெய்காப்பு பண்ணி வந்து வணங்கிடுவாங்கன்னா அவங்களோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா. அந்த கோயில்ல ரொம்ப பெரிய ஒரு இதுனா அதுதான். அந்த கோயில்ல வந்து இருக்க ஒரு விஷயத்துக்குமே இப்ப நார்மலா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோயில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த கருவறையில் இருக்கிற தெய்வத்துக்கு ஒரு இது சொல்லுவாங்க, சக்தி இருக்குது இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த கோயிலாக இருக்கட்டும், அந்த கோயிலில் இருக்க அந்த ஒரு மரம் இருக்கும்ல, அந்த மரமாக இருக்கட்டும், நந்தியாக இருக்கட்டும், அம்பாள் ஒருத்தவங்க இருக்காங்க, அம்பாலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு சக்தி சொல்கிறாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு வந்தால் நம்மளுக்கு ஒரு பலன் மட்டும் இல்லை, பல பலன்கள் கிடைக்கும். அது வந்து இந்த மாதிரி ஒரு கோயில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குன்றது ஒரு பெரிய விஷயம்.